இந்த வீடு வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு. 4 மாசம் தான் ஆகுது வீடு கட்டி. இப்போ இந்த வீட்டை வந்து திரும்ப சேல்ஸ் பண்றாங்க. இந்த வீடு அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு இது. பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாங்க வீடு. வணக்கம். வீட்டுமனை சந்தை பிரைவேட் லிமிடெட் சேனல்ல இருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார். இப்போ வந்து ஒரு அழகான வீடை ஒன்று பார்க்க போறோம். இந்த வீடு வந்து கேகே நகர்ல உள்ளது. இதனோட டீட்டெயில்ஸை வந்து வீடியோவின் எண்டில் சொல்றோம். வாங்க வீட்டுக்குள்ள போவோம். அப்படி உள்ளது இது கிழக்க பார்த்த வாசல். உள்ளார அப்படியே என்ட்ரானோம்னா கிரில் கேட்டு, எம்எஸ்ல கிரில் கேட்டு, சேஃப்டி கேட்டு. இதுல வந்து கேட்டு வந்து ஸ்லைடிங் கேட் வச்சிருக்கிறாங்க. அப்படியே மேல வந்தோம்னாக்கா போர்ட்டிகோல இருந்து இப்படி ரைட்ல போனோம்னாக்கா மாடிக்கு போற வழி. இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ், கீழ் வீட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் இது. இந்த வீடு வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு. 4 மாசம் தான் ஆகுது வீடு கட்டி. இப்போ இந்த வீட்டை வந்து திரும்ப சேல்ஸ் பண்றாங்க. இந்த வீடு அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஓன் யூஸ்க்காக கட்டின வீடு இது. பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாங்க வீடு. வாங்க அப்படியே மேலே போகலாம். மேலே என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே சேம் தான் கீழேயும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே மேலே போய் வீட்டை பார்த்துடலாம் வாங்க. இந்த வீட்டோடைய பட்ஜெட்டையும் இந்த வீட்டோடைய லொக்கேஷனையும் வீடியோ எண்டில் சொல்கிறோம். இப்போ வந்து முதல் மாடிக்கு வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய பால்கனி நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாம் உங்களுக்கு கிரில் கேட், சேஃப்டி கேட்லாம் வந்துடும். இதில் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போகும். மெயின் டோரு சிம்பிள் டிசைன் தான், டீக் வுட்ல பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே டோரை திறந்து உள்ளே போனோம்னா நல்ல பெரிய ஹால்ல இருந்து நேராக இப்படி வந்தோம்னா விண்டோ, 4x4 சைஸ் விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. 4x4 சைஸ் விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அங்கே ஒரு விண்டோ அதே மாதிரி ஒரு நல்ல காத்தோட்டமாக இருக்குது. விண்டோ ஒன்று கொடுத்து நல்லா வெளிச்சம் நல்லா கிடைக்கும். விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம்குள்ள வந்த உடனே டோரு பக்கத்துல ஒரு விண்டோ கொடுத்துக்கிறாங்க. அப்படி இங்க ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. காத்தோட்டமா இருக்கிறது நல்ல விண்டோ நல்லா கொடுத்துருக்குறாங்க. கபோர்டு வந்து நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி கபோர்டு 2 கபோர்டா கொடுத்துருக்குறாங்க. மேல ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பக்கத்துல வந்தோம்னா அட்டாச்சு பாத்ரூம், பிவிசி டோரு டிசைன், நல்ல டிசைன்ல பண்ணிக்கிறாங்க. பிவிசி டோரு, வெஸ்டர்ன் கிளாசெட் வச்சு கொடுத்துருவாங்க. ஹேண்ட் ஷவர் ஹீட்ரு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. உள்ளார 7 அடிக்கு வால் டைல் போட்டுருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் வச்சு கொடுத்துருவாங்க. ஷவரு, ஹேண்ட் ஷவரு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஹீட்ரு கொண்டு உள்ள வந்துருச்சு உங்களுக்கு இதுல வீட்டுல. அடுத்து அப்படியே வந்தோம்னா மீண்டும் ஹாலுக்குள்ள வந்து ஹால்ல இருந்து திரும்ப இப்படி வந்தோம்னா இங்க ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு அதே மாதிரி இங்க ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க, அங்க ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. கபோர்டு, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. திங்ஸ் நிறைய வச்சுக்கலாம். அப்படியே உள்ள வந்தோம்னாக்கா அட்டாச்சு பாத்ரூம் அதே மாதிரி சேம் டிசைன்ல பிவிசி டோர் போட்டு ஒரு டாய்லெட் ஒன்று 7 அடிக்கு வால் டைலு. இதுல வந்து இந்தியன் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. 2க்கு 2 வென்டிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டவல் ராட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒரு பாத்ரூம்ல மட்டும்தான் ஹீட்டர் வச்சிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம் சைஸ் 16க்கு 10 சைஸ்ல கொடுத்துக்கிறாங்க. வால் பெயிண்டிங் வந்து 1 சைடு வந்து வயலட் கலர் கொடுத்துக்கிறாங்க. மீதி 3 சைடு வந்து ஐவரி கலர் கொடுத்துக்கிறாங்க. ஏசி பாயிண்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஏசி பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்படியே வந்தோம்னாக்கா திரும்பவும் ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறோம். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூ ஷேப்ல கிச்சன் டேபிள் கொடுத்துக்கிறாங்க. நல்லா பெரிய பெரிய கிச்சனா இருக்குது. கிச்சனுக்கு வந்து இங்க ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. கிச்சன்ல
இங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க. சிங்க் நல்ல பெரிய சிங்கா தான் கொடுத்துக்கிறாங்க, டெப்த் உள்ள சிங்க்கு. இங்க ஒரு கபோர்டு, மேல ஒரு லாஃப்ட், அங்க ஒரு கபோர்டு. கிச்சன்ல வந்து ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டிக்கிறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்குமே ஒட்டிக்கிறாங்க. கிச்சன் டேபிள் வந்து கிரானைட்ல பக்காவா பண்ணிக்கிறாங்க. பீடிங் வந்து டபுள் பீடிங் கொடுத்துக்கிறாங்க. கிச்சன் டேபிள் பீடிங் வந்து டபுள் பீடிங் கொடுத்துக்கிறாங்க. தண்ணி சிந்தினாலும் கீழே எது சிந்தினாலும் கீழே வழியாத அளவுக்கு இந்த பீடிங் கொடுத்துக்கிறாங்க, தடுப்பு. கீழே வந்து ஓப்பனா தான் இருக்குது எல்லாமே. என்ன எவ்வளவு திங்ஸ் வேணா வைக்கலாம் இதுல. கிச்சன் சைஸ் பாத்தீங்கன்னாக்கா 15க்கு 10 சைஸ் நல்ல விசாலமா இருக்குது கிச்சனு. 2-3 பேர் நின்று 4 பேர் கூட நின்று தாராளமா சமைக்கலாம் இந்த இடத்துல. அந்த அளவுக்கு பெரிய விசாலமா இருக்குது கிச்சன் இது. அப்படியே திரும்பவும் மீண்டும் வந்து ஹாலுக்கு வரும். அதிரடியா சரவடியா ஒரு சைட்டு கொண்டுட்டு வந்திருக்கோம். ஆன் ரோட்ல அற்புதமான அட்டகாசமான வீட்டுமனை பிரிவை தான் கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த சைட்டோடைய ரீலான்ச் தான் நம்ம வந்து இன்னைக்கு வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து ஒரு ஆன் ரோட்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அது அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டோடைய ஃபுல் டீடைல் வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பார்க்க பாருங்க, எந்த அளவு பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோன்றத நீங்க பாக்குறப்பே தெரியும். இந்த லே அவுட்டை பொறுத்தளவு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா நம்ம மரக்கண்ணுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு சூப்பரா ஒரு பிரீமியமா இருக்கும். சுத்தமான சுவையான குடிநீர் வசதியோட ஒவ்வொரு பிளாட்டுக்கும் செப்பரேட்டா வாட்டர் பைப் கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாம நீங்க பாக்குறப்பே தெரியும், உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் வந்து EB ஃபெசிலிட்டியுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து வந்துடும். ஒரு ஆன் ரோட்ல இந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து பிளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பட்ஜெட் என்னன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. தேங்க்யூ. ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 3 ஃபேஸ் கனெக்ஷனு. டிவி பாக்ஸ் 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 16க்கு 16 நல்ல பெரிய ஹாலாக தான் இருக்குது. வால் பெயிண்டிங் வந்து ஃபுல்லா 4 பக்கமும் ஐவேரி தான் கொடுத்துக்கிறாங்க. மேல வந்து ஸ்பாட் லைட் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே வாங்க. இந்த பெட்ரூம் சைஸ் சொல்ல விட்டுட்டேன். இந்த பெட்ரூம் சைஸையும் நோட் பண்ணிக்கங்க. இது வந்து 10க்கு 10 சைஸ் ரூம் சைஸ், அட்டாச் டாய்லெட்டோட இருக்குது. இதுவும் வந்து 4 பக்கமும் 3 பக்கம் ஐவேரி, ஒரு பக்கம் வயலட் கலர் கொடுத்துக்கிறாங்க. பெயிண்டிங் வால் பெயிண்டிங். ஏசி பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா போர்ட்டிகோல வந்து பாத்தீங்கன்னாக்கா போர்ட்டிகோல வந்து இன்வெர்டர் கனெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இன்வெர்டர் பேட்டரி, UPS பேட்டரிலாம் வைக்கிறதுக்கான இப்போ ப்ரொஃபஷனல் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கான பாயிண்ட்டும் கொடுத்துக்கிறாங்க. இதே சேம் இப்போ மேலே பார்த்தது தான் கீழேயும் அப்படியே அதே வீடு தான், சேம் வீடு தான். இந்த வீடு லொக்கேஷன் வந்து KK நகரில் அமைஞ்சிருக்குது. வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து 1200, பில்டப் ஏரியா வந்து 2200. இந்த வீட்டோடைய பட்ஜெட் வந்து 1,10,00,000 ரூபா. நாங்கள் அப்படியே மொட்டை மாடிக்கு போகலாம். மொட்டை மாடியை போய் பார்ப்போம். பிரம்மாண்டமா இருக்குது மொட்டை மாடியும். நாளைக்கு இதுல வந்து திரும்ப ஒரு ஃப்ளோர் ரைஸ் பண்ணாலும் அதுக்கான காலம் ப்ரொஃபஷனல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே காலத்தை தட்டி விட்டு காலத்தை ரைஸ் பண்ணி பில்டிங் மேலே ரைஸ் பண்ணிக்கலாம். வாடகை பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடு இது. ஓன் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வாடகைக்கும் விட்டுக்கலாம். இந்த வீடு இவ்வளோ சுற்றி இருக்கிற வீட்டுக்கு மத்தியில் தான் இந்த வீடு இருக்குது. போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் எவ்வளோ தூரம் வேணும் எங்கே வேணா போயிட்டு வந்து பக்கம் ரொம்ப பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக இருக்கும், KK நகர் பக்கமாக போகிறதுக்கான வழியே அருமையான இருக்குது. இப்போ போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் இந்த ஏரியாவில இருந்து. இந்த சின்டாக்ஸ் டேங்கு 2 செட் பண்ணியிருக்காங்க, 2 டேங்கு. இந்த வீடு வேணுன்றவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கனவு இல்லம் எங்களிடம் சாத்தியமே. நன்றி, வணக்கம்.